ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது மிட் நைட்டில் நிறைய சம்பவங்கள் நடக்கும், உங்களுக்கே தெரியும். அதுவும் குறிப்பாக சீசன் 9 பொறுத்த வரைக்கும் மிட் நைட்டில் மட்டும்தான் சம்பவம் நடக்குது. கண்டென்ட்டே அங்கே தான் குவிஞ்சு கிடக்குது. அதனால தான் நிறைய பேர் வந்து நைட்டில் நடக்கிற விஷயங்கள் எக்கச்சக்கமாக போடுறாங்க. அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு. என்னென்னா, காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை. நேற்று ஃபுல்லாக சண்டை தான். விஜய் பார்வதி வர்சஸ் கனி, விஜய் பார்வதி வர்சஸ் எஃப்ஜே, விஜய் பார்வதி வர்சஸ் சபரி, விஜய் பார்வதி வெர்சஸ் ஆதரி, சொல்லிக்கிட்டே போகலாம். சண்டை சண்டை சண்டை, அவ்வளோ சண்டை. அப்புறம் திவாகருக்கும் சண்டை. என்னடா இது இவ்வளோ சண்டையாக இருக்குன்னு. நைட்டு எல்லாம் முடிஞ்சு லைவ்லாம் நம்ம முடிச்சுட்டு, அது லைவில் நிறைய பேர் வந்துருந்தீங்க, ரொம்ப சூப்பர். நான் இன்றைக்கி வருவேன் லைவில், மறக்காமாங்க. லைவ்லாம் முடிச்சுட்டு போய் லைவை பார்க்குறேன். அந்த லைவில் நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே குரூப், சண்டை போட்ட அதே குரூப், கண்ணி எல்லாமே சேர்ந்து வந்து அதை வேறு சொல்லி ரசிச்சுக்கிறாங்க. என்னடா இது, இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி இது ஒரு ஸ்கிரிப்டான்ற மாதிரி நம்மளுக்கு டவுட் வருது. ஏன்னா இப்போ காலையிலும் இவ்வளோ சண்டை நடந்திருக்கு. என்னென்னமோ எஃப்ஜேவை திட்டினாங்க, என்னென்னமோ பேசுனாங்க. கடைசியில் வந்து எல்லோரும் சிரித்து பேசுகிறாங்கன்னா எப்படி இது சாத்தியம்? ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் கத்தி பேசியிருக்கோன்னா நம்மளுக்குள்ளே அந்த ஒரு உணர்வு இருக்கும். இப்போ இதெல்லாம் பற்றி பார்க்கும்போது இப்போ இவ்வளோ சிரித்து இவங்க எல்லாமே ஆதரியும் விஜய் பார்வதி சிரித்து பேசுகிறாங்க, நம்ம எஃப்ஜே சிரித்து பேசுகிறாரு, திவாகர் சிரித்து பேசுகிறாரு, கனி சிரித்து பேசுகிறாங்க, கிமி பார்க்கும்போது நந்தினி ஒன்று சொன்னாங்க, இங்கே என்னால் நடிக்க முடியாது, இங்கே எல்லோரும் வந்துட்டு ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க, நான் உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. ஒருவேளை உண்மையாக இருக்கும்போன்ற மாதிரி எனக்கு டவுட் வருது. ஏன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. நீங்கள் யாரெல்லாம் அதை பார்த்து நைட்டு லைவ் பார்த்துட்டு ஷாக் ஆனீங்க, டென்ஷன் ஆனீங்கன்றதை சொல்லுங்கள். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, விஜய் பார்வதி ரசிகர்கள் அப்படியே வந்துட்டு ஆமாம் சபரி படம் தப்பு, எஃப்ஜே படம் தப்பு, ஆதரி படம் தப்புன்றோம். அவங்க அடிச்சுக்கிறாங்க. ஆனால் இங்கே எல்லோரும் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றுமே புரிய மாட்டுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. மறக்காமல் நான் உங்கள் கிட்ட இது என்ன ஒன்றே ஒன்று தான், அந்த லைக்கை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.